செய்திகள். இன்றைய உலகம் அநீதி, வன்முறை மற்றும் துன்பத்தால் நிறைந்துள்ளதால் நமது இறை நம்பிக்கை விழிப்புணர்வும் கவனமும் கொண்டதாகவும் சரியானதை பற்றி பேசக்கூடியதாகவும் இருப்பது முக்கியம் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 15 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை. விசுவாசத்தை ஒரு குருட்டுத்தனமான பாய்ச்சலாக, அதாவது விளைவுகளை யோசிக்காமல் எடுக்கும் முடிவாக பார்க்காமல், மனித வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒளியாக பார்க்குமாறு விசுவாசிகளை வலியுறுத்தினார் திருத்தந்தை. பிறவிலேயே பார்வையற்ற ஒருவருக்கு இயேசு பார்வையளிக்கும் நிகழ்வை குறித்து குறிப்பிட்ட திருத்தந்தை, இந்த கதை மீட்பின் மறை உண்மையை குறிக்கிறது என்றும், மனிதகுலம் இருளில் நடந்து கொண்டிருந்த போது பார்வையற்றவர்களின் கண்களை திறந்து நம் வாழ்வில் ஒளிரச் செய்ய கடவுள் தம்முடைய ஒரே திருமகனை இவ்வுலகிற்கு ஒளியாக அனுப்பினார் என்றும் குறிப்பிட்டார். மெசியா பார்வையற்றவர்களுக்கு பார்வையளிப்பார் என்று இறைவாக்கினர்கள் முன்னறிவித்ததையும், இயேசுவின் பணி இந்த வாக்குறுதியை உறுதிப்படுத்தியது என்பதையும் விசுவாசிகளுக்கு எடுத்துரைத்தார் திருத்தந்தை. கிறிஸ்துவை சந்திப்பது உண்மையில் உலகத்தை நன்கு புரிந்து கொள்ள மக்களுக்கு உதவுகிறது என்று விளக்கிய திருத்தந்தை, இறை நம்பிக்கை விசுவாசிகளை விடயங்களை இயேசு பார்ப்பது போல் பார்க்கவும் அவருடைய கண்ணோட்டத்தில் பகிர்ந்து கொள்ளவும் அனுமதிக்கிறது என்று எடுத்து காட்டினார். மேலும் நமது இறை நம்பிக்கை உலகின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள நமக்கு உதவ வேண்டும் என்றும், அமைதி, நேர்மை மற்றும் மற்றவர்களுக்கு உதவுவதன் வழியாக நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள நம்மை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை. சில வேளைகளில் மற்றவர்களையும் அவர்களின் பிரச்சனைகளையும் கவனிக்க தவறும்போது நாமும் பார்வையற்றவர்களாக மாறுகிறோம் என்றும், தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இறைவேண்டல் செய்து எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாகவும் எளிமையாகவும் பகிர்ந்து கொண்டது போல இயேசு நம்மை வித்தியாசமாக வாழ அழைப்பு விடுக்கிறார் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 15 ஞாயிற்றுக்கிழமையன்று ரோமையின் பளிங்குக்கல் பாலத்திலுள்ள இயேசுவின் திரு இதய பங்கு தலத்தில் நிகழ்த்திய திருப்பலியின் மறைவுரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இன்றைய நாள் நற்கருணை கொண்டாட்டம் மகிழ்ச்சியை மையமாக கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். கிறிஸ்தவர்கள் அமைதி மற்றும் ஒருமைப்பாட்டிற்கான தங்கள் உறுதிப்பாட்டை புதுப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, கடவுளின் பெயரால் வன்முறையை நியாயப்படுத்துவதற்கு எதிராக எச்சரித்ததுடன் துயருறும் மக்களை அலட்சியப்படுத்த வேண்டாம் என்று விசுவாசிகளை கேட்டுக்கொண்டார். தவக்காலத்தின் இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்ச்சியின் ஞாயிறாக எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, உலகெங்கிலும் உள்ள மோதல்களால் ஏற்படும் துயரங்களை சுட்டிக்காட்டியதுடன் போரால் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பதையும் வலியுறுத்தினார். கடவுளை இருளால் அடக்க முடியாது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இறை நம்பிக்கை, உரையாடல், விசுவாசம் மற்றும் அமைதியை ஊக்குவிக்க வேண்டும் என்பதை அப்பங்கு தளத்தின் விசுவாசிகளிடம் வேண்டுகோள் விடுத்தார். நிறுவனங்களின் நம்பகத்தன்மை மற்றும் சமூக ஒன்றிப்பு ஆகிய இரண்டையும் மேம்படுத்துவதில் நீதியின் முக்கிய பங்கை வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 14 சனிக்கிழமையன்று வத்திக்கான் நீதிமன்றத்தின் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அதன் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. புனித அகஸ்தினார் மற்றும் புனித தாமஸ் அக்வினாஸ் போன்ற கிறிஸ்தவ சிந்தனையாளர்களை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, நீதி என்பது வெறும் சட்டத்தின் கொள்கை மட்டுமல்ல என்றும், அது சமூக ஒன்றிப்பை உருவாக்கி சமுதாயத்தை வலுப்படுத்தும் ஒரு நற்பண்பு என்றும் எடுத்து காட்டினார். நீதிக்கும் அன்புக்கும் இடையிலான தொடர்பை வலியுறுத்திய திருத்தந்தை, உண்மையான நீதி என்பது மனித மாண்பை மதிப்பதாகவும் நல்லிணக்கத்தை வளர்ப்பதாகவும் இருக்க வேண்டும் என்றும், அதே வேளையில் அது திரு அவையின் ஒன்றிப்புக்கும் பங்களிக்க வேண்டும் என்றும் மொழிந்தார். மார்ச் 14 சனிக்கிழமையன்று அப்போஸ்தலிக்க அரண்மனையில் உள்ள தனது இல்லத்திற்கு அதிகாரப்பூர்வமாக குடிபெயர்ந்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. தனது திருத்தந்தை பணியின் தொடக்கத்திலிருந்து அவர் வசித்து வந்த திருப்பீட அலுவலக அரண்மனையிலிருந்து இந்த இடமாற்றம் நிகழ்ந்துள்ளது. திருத்தந்தையின் இந்த இடமாற்றத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார் திருப்பீட செய்தி தொடர்பகத்தின் இயக்குனர் மத்தேயோ புரூனி. 3வது மாடியில் அமைந்துள்ள அந்த புதுப்பிக்கப்பட்ட இல்லத்தில் திருத்தந்தை மூவேளை ஜெப உரையை வழங்குவதற்கான ஒரு தனிப்பட்ட அறை, ஒரு நூலகம் மற்றும் ஒரு சிற்றாலயம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.